தோழர்களே, அனைவருக்கும் வணக்கம். முதல்ல ரொம்ப தாமதமா வந்ததுக்காக ஒரு மன்னிப்பு கேட்டுக்கணும். அது ஆக்சுவலா 2 மணிக்கே சத்தியமங்கலத்திலிருந்து புறப்பட்டது. இடையில பல இடத்துல பல தாமதங்கள். நோ சொல்லுன்ற ஒரு புத்தகத்தை அறிமுகப்படுத்துறதுக்காக வந்திருக்கேன். அறிமுகப்படுத்த வந்த இடத்துலயே எனக்கு நேற்று அந்த அனுபவத்தவே சொன்னாலே, ஏன்னா இதை நோ சொல்லணும், எல்லாத்தையும் சொல்ல வைக்கணுங்கிறதுக்காக எழுதப்பட்ட இந்த நூல். நான் இன்னைக்கு ஒரு நோ சொல்லியிருந்தேன்னா நான் 5 மணிக்கு வந்திருப்பேன். அதுதான் கதை. வர்ற வழியில அந்த மாதிரி ஒரு நண்பர்கிட்ட நான் நேற்றுக்கு, அவர் வேளாண் பல்கலைக்கழகத்துல இருக்காரு, அவரோட நேற்றைக்கு பேசும்போதே இன்னைக்கு பொள்ளாச்சி வரேன்னு சொல்லியிருந்தேன். சரி, மதியம் 2 மணிக்கு புறப்பட்டு ஒரு 4 மணிக்கு அவரை சந்திச்சுட்டு இங்க ஒரு 5 மணிக்கு திரும்பிடலான்னு வந்தேன். இடையில நிறுத்தி அவங்க வீட்டுக்கு போற வழியில ரொம்ப மோசமான ஒரு 6 கிலோமீட்டர் குண்டும் குழியுமான ஒரு பாதையில போய் இப்படி தாமதமாகும். ஒரு அற்புதமான நூல் தான். ஆக்சுவலா எனக்கு ஜெயகாந்தனை வாசிக்கிறப்போ அந்த புத்தகத்துல ஒரு கோட் அதை எடுத்து என்னோட டேபிள்ல ஒட்டி வச்சிருப்பேன். எந்த அன்பின் பொருட்டும் உன்னால் இயலாத ஒரு காரியத்தை நீ ஏற்காதே அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதை எழுதி ஒட்டித்தான் வச்சிருக்கிறேனே ஒழிய இம்ப்ளிமெண்ட் பண்ணவே முடியாம பல நாள்ல திணறிட்டே இருப்பேன், யோசிச்சுட்டே இருப்பேன். எந்த அன்பின் பொருட்டும் உன்னால் இயலாத ஒரு காரியத்தை ஏற்காது, அதுதான் நோ சொல்றது. இப்ப முடியலன்னு நம்மளுக்கு தெரியும், நோ சொல்றதுக்கு என்ன தயக்கம்? இப்போ நோ சொல்லு அப்படின்னா இது மேற்கத்திய நாடுகள்ல இது ஒரு கலாச்சாரமாகவே அவங்க கொண்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம நாட்டுல நம்மளுக்கு அது இன்னும் பழக்கப்படலை, கை கொள்ளலை. ஸோ இது ஒரு பழக்கமாகவே, இது ஒரு கலாச்சாரமாகவே, இது ஒரு வாழ்வியலாகவே இதை நம்ம மாற்றணும். அதுக்கு இந்த நூல் உள்ளபடியே பேருதவியா இருக்கும். அதே சமயம் இந்த நிகழ்ச்சிக்கு அழைச்ச சமயத்துல நோ சொல்லாம வந்ததுக்கு இன்னொரு முக்கியமான காரணமும் இருக்கு. எதிர் வெளியீட்டை போய் நேரடியா சந்திக்கிறோமே, அந்த வெளியீட்டு அந்த இதுக்கு போறோமே பதிப்படத்துக்கு அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி ஒண்ணு. அவங்க கிட்ட ஒரு முக்கியமான கோரிக்கை வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் மறுக்காம வந்தேன். 72 பக்கங்கள் இருக்கக்கூடிய இந்த நூல் இது இன்னும் போய் சாமானியர்களுக்கு சேரணும். அப்ப இந்த பக்கங்களை இன்னும் கொஞ்சம் குறைச்சு ஒரு மலிவு விலை பதிப்புல போட்டு நிறைய பேருக்கு இதை கொண்டு போய் சேர்க்கணும். கேள்வி கேட்டு பழகுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே 2 பேர் எழுதின அந்த நூல், அதுவும் அதே மாதிரிதான் பார்த்தோம். அந்த கலாச்சாரத்தை உருவாக்கணும். அதே மாதிரி இந்த நோ சொல்ற இந்த கலாச்சாரத்தை முதல்ல நம்ம உருவாக்கணும். அப்படின்னா இதுக்கு நிறைய வேலை செய்யணும். ஒரு நாள் ஒரு புத்தகம் மட்டும் அதுக்கு போதாது. அப்ப இந்த நூலுங்கிறது கிட்டத்தட்ட நான் வாசிச்சு பார்த்த வகையில இது ஒரு தொடக்கம்தான். இது ரொம்ப அழகா, ரொம்ப ரிஸ்க் எடுத்து செதுக்கி இருக்காங்க. அதுல கிட்டத்தட்ட அதுல கலந்துரையாடுறதுக்காக ஒரு 10 எக்ஸசைஸ் கொடுத்துருக்குறாங்க. அதையெல்லாம் நம்ம செஞ்சோம்னா நிறைய நிறைய கேள்விகளை நம்ம கேட்கலாம். ஸோ அதுல ஒரு சின்ன தொடக்கமாக தான் அந்த நூல்ல கொடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 9 தலைப்பின் கீழே இந்த கட்டுரைகள் இருக்கு. அதுல விவாதிக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பின் கீழே வரக்கூடிய இதில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 9 வகையான எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம அதை வாசிச்சு பார்க்குற சமயத்துல அதுல கிட்டத்தட்ட ஒரு 10 எக்ஸசைஸ் தான் கொடுத்துருக்குறாங்க ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கறது. நம்மளா முயற்சி பண்ணோம்னா அதுல நம்ம கிட்டத்தட்ட ஒரு 40-50 கேள்விகளை நம்ம கேட்டு ஏன் நோ சொல்ல முடியாத ஒரு சூழல் ஏற்படுது. நோ சொல்லணும் அப்படிங்கிறத அந்த ஒரு மறுத்தல் திறனை நம்ம முதல்ல வளர்த்திக்கணும். அதே சமயம் நோ சொல்றத ஏத்துக்கக்கூடிய ஒரு சமூகத்தையும் உருவாக்க வேண்டிய கடமையும் நம்மளுக்கு இருக்கு. நேற்றைக்கு கூட இந்த காஷ்மீர் விவகாரத்தை ஒட்டி சிதம்பரம் ஒரு பேட்டி கொடுத்தாரு. அதுல பார்த்தேன், அங்க ஒரு மயான அமைதி நிலவுதுன்னு சொல்றாரு. அந்த வார்த்தையை கவனிக்கணும். மயான அமைதி நிலவுச்சுன்னா என்ன அர்த்தம்? இங்க ஜனநாயகம் இல்லை, செத்து போச்சு, ஒருத்தருமே பேசல, பயந்து நடுங்கிட்டு தான் அவங்க அமைதியா இருக்காங்க. அதுக்கு பேர் தான் மயான அமைதிங்கிறது. அந்த சூழல் அது எப்படி இருக்குன்னு கற்பனை பண்ணி பாருங்க. அப்போ நோ சொல்றது அப்படின்னா கூட நோ சொல்றது ஏத்துக்கிறதுக்கான அந்த சமூகத்தையும் நம்ம முதல்ல கட்டியமைக்கணும்.
அப்போ தோழர் சொன்ன மாதிரி இது குழந்தைகளுக்கு நம்ம சொல்லி தர்ற சமயத்துல நோ சொல்லணும்னா அதுக்கான சுதந்திரத்தை நம்ம கொடுத்துருக்கணும்ல, அதை ஏத்துக்கிறதுக்கான ஒரு சூழலை அமைச்சிருக்கணும். நிறைய இடத்துல குழந்தைகிட்ட நம்ம பேச போறோம். இப்போ நானே நான் குழந்தைகளுக்காக இயங்குறேன். கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டு காலமாக அந்த பழங்குடி குழந்தைகளுக்கு கல்வி கிடைக்கல, அவங்களுக்கு கல்வி கிடைக்கணும், அந்த கல்வி உரிமைக்காக வேலை செய்யறேன். அது வேற. ஆனா நான் போய் ஒரு வகுப்பறையை ஹேண்டில் பண்ண முடியுமா, ஒரு 30 குழந்தைகளை ஹேண்டில் பண்ண முடியுமான்னா முடியாது. அது எங்க வீட்டுல மனைவி இருக்காங்க, அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க. அந்த குழந்தைகளோட பேசுவாங்க, கதை சொல்லுவாங்க, ஒரிகாமியில பொம்மை செய்வாங்க, குழந்தைகளோட குழந்தைகளா அவங்க கலந்துருப்பாங்க, அவங்க அதை செய்ய முடியுது. அப்ப அந்த திறன் வேற, குழந்தைகளுக்காக வேலை செய்யறது வேற. அப்போ அந்த குழந்தைகளுக்கு அந்த சூழலை முதல்ல ஏற்படுத்தி கொடுக்கணும். குழந்தைகள் அந்த வகுப்பறை நிசப்தமா இருந்ததுன்னா அது வகுப்பறையா? அந்த வகுப்பறையை இருக்கக்கூடிய அந்த மௌனத்தை கலைச்சு அந்த குழந்தைகளை பேச வைக்கணும், உரையாட வைக்கணும். குழந்தைகளை உரையாட சொல்றோம், பல இடத்துல உரையாடவே மாட்டேங்கிறாங்க. இப்போ குழந்தைகள் உரையாடலை அப்படிங்கிறது அது குழந்தைகளுடைய தவறா? அப்ப அவங்கள உரையாட வைப்பதற்கான ஒரு சூழலை நம்ம தான் ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். ஒரு சில ஆசிரியர்கள் வரும்போது அல்லது ஒரு சில கலைஞர்கள் அந்த வகுப்பறைக்குள்ள வர்றப்போ அந்த வகுப்பறையே கலகலப்பு இருக்கு, குழந்தைகள் நல்லா பேசுறாங்க. ஆனா வேறொரு இன்னொரு ஆசிரியர் வர்ற சமயத்துல அந்த உரையாடல் நிகழ மாட்டேங்குது. அப்ப அது என்ன காரணம்? இதையெல்லாம் நம்ம ஒப்பிட்டும் பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்ப நோ சொல்றது அப்படிங்கிறத இதை ஒரு கலாச்சாரமாக வளர்த்தெடுக்கணும் அப்படின்னாலும் அதற்கு அந்த சமூகத்தை தயார்படுத்துற வேலையும் ஒன்று ரொம்ப முக்கியமா இருக்கு. ஸோ அந்த சூழல் இருக்கும்போது நிச்சயமா அந்த குழந்தைகள் நோ சொல்லுவாங்க, மறுத்தும் பேசுவாங்க. அப்ப அந்த மறுத்து பேசுறதுக்கு நம்ம அனுமதிக்கவும் வேணும். இப்ப இதுல நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, நோ சொல்லக்கூடிய கலாச்சாரத்தை வளர்த்திக்கணும். எல்லா இடத்துலயும் நோ சொல்ல முடியுமா அப்படிங்கிறது இருக்கு. அப்ப சில இடத்துல நோ சொல்ல முடியாது. அதே மாதிரி மற்றவங்க நோ சொல்றப்ப அதை நீங்க ஏத்துக்கவும் வேணும். அப்படின்னா இந்த சுற்றி இருக்கக்கூடிய அந்த சமூகத்தையும் நீங்க அது மாதிரி தயார்படுத்தி இருக்கணும். அப்ப நோ சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ, மறுத்து பேசுறதுக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ, மற்றவங்க மறுத்து பேசுற சமயத்துல அதை கேட்கறதுக்கும் நீங்க தயாராகணும் அப்படின்னு 2 தரப்புல இருந்தும் கரெக்டா குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது குழந்தைகளை தயார்படுத்துற ஒரு நூலாகவும் இருக்கு. அட் த சேம் டைம் நம்ம இன்னும் சமூகத்தையும் பெற்றோர்களையும் தயார்படுத்துறதுக்கும் இந்த நூலை இன்னும் கொண்டு போய் எளிய மக்களுக்கும் எல்லா பிரிவு மக்களுக்கும் இதை கொண்டு போய் சேர்த்துறதுக்கு ஏற்பாடு செய்யணும். குறிப்பா பள்ளிகள்ல இந்த நூலை அறிமுகப்படுத்தி பேசி, ஏன்னா இது ஒரு கலாச்சாரமா வாழணும். இது ஒரு நூல் ஒரு இடத்துல மட்டும் இது செய்யறதுனால அது நடக்காது. அப்போ ஒட்டுமொத்த சமூகத்தவே மாற்றணும். அப்ப அந்த சமூகத்தவே மாற்றணும்னா அதுக்கு இதுல நிறைய இன்னும் நம்ம வேலை செய்யணும். அப்ப அதனால இந்த நூலை இன்னும் கொஞ்சம் இந்த பக்கங்களை இன்னும் கொஞ்சம் கூட குறைச்சு சகல பகுதி மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான முயற்சிகளையும் நம்ம ஈடுபடணும் அப்படிங்கிறதும் அந்த சமயத்துல சொல்லிக்கிறேன். இதுல யாராவது வாசிச்சவங்க இருந்ததுன்னா அவங்களும் அனுபவங்களை ஏதாவது சொன்னா அதை ஒட்டியும் கொண்டு கொஞ்சம் பேசினா இது ஒரு கலந்துரையாடல் மாதிரி இருந்தா இன்னும் கொஞ்சம் இதை ப்ரூஃப்லாம் கொண்டு போகலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். படிச்சவங்க இருக்கீங்களா தோழர்? நோ சொல்லு புத்தகத்தை ஆனந்தாய். சரி, நீங்க இதை படிச்சீங்க, உங்க அனுபவத்தை சொல்லுங்களேன். இங்க இருந்தே சொல்லுங்க, ரெக்கார்டு. இன்றைக்கு நோ சொல்லு அப்படின்னு தலைப்பு பார்க்கிறோம். நாங்க என்ன இது இந்த குழந்தைகளை சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை பற்றி மட்டும் பேசக்கூடிய அப்படின்னா அப்ப இதுதான் எல்லா பக்கமும் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லா பக்கமும் ஏன்னா இந்த குழந்தைகள்
எல்லா இடங்கள்லயும் ரொம்ப அதிகமா அவங்க பண்ணிட்டு தினந்தோறும் நம்ம எப்ப செய்திகளை பார்த்தாலும் இந்த பிரச்சனை தான் இது அதிகமா இருக்கு. அப்போ இதை பற்றி மட்டும்தான் இது சொல்லுது அப்படின்னு அந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது அது அது அதை பற்றி அது மட்டுமல்ல. ஒரு குழந்தைக்கு ஒரு சாப்பாடு கொடுக்குறோம், அந்த சாப்பாடு அந்த குழந்தைக்கு பிடிக்கல அப்படின்னு எனக்கு வேண்டாம் நோ அப்படின்னு சொன்னா அதை அனுமதிக்கணும். அதே போல ஒரு குழந்தை தன்னுடைய சுயத்தை உணர்ந்து கொண்டு ஒரு குழந்தை ஒரு குழந்தையாக அந்த குழந்தையுடைய ஆளுமையை வளர்க்கும் விதமாக அது தான் என்னவாக இருக்கணும் அல்லது நான் இந்த சமுதாயத்தில் எப்படி வாழணும்னு ஆசைப்படுறேன் அதை மறுக்காமல் அதனுடைய ஆசையை அங்கீகரிக்கக்கூடிய விதமாக ஒரு குழந்தை வளரும். அதற்கு அந்த குழந்தை பிடிக்கல அப்படின்னு சொன்னா அதை நம்ம மதிக்கிறோம். மதித்து அந்த குழந்தைக்கான உரிமையை கொடுத்து அதை வளர்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் அந்த பல இடங்களில் சொல்லியிருக்காங்க. அதே போல சாவித்ரிபாய் புலேயுடைய செய்தி, அந்த சாவித்ரிபாய் புலே வந்து ஆசிரியராக இருந்து போகும்போது சமுதாயம் பிடிக்கல. இந்த சமுதாயம் வந்து கொடுத்தது நீங்க வந்து ஆசிரியர் கூடாது, நீங்க பெண்ணா இருக்கீங்க, நீங்க வந்து வீட்டு வேலை சமையல் சரி இந்த வேலையில் தான் நீங்க பண்ணணும், ஆசிரியர் கூடாது அப்படின்னு சமுதாயம் கொடுத்தது. ஆனால் அந்த சாவித்ரிபாய் புலே நோ இல்ல, இந்த சமுதாயத்தில் இந்த கட்டுப்பாடுகளுக்கு நான் கட்டுப்பட மாட்டேன் அப்படின்னு அவங்க யோசிச்சாங்க. இந்த நோ சொல்றதன் மூலமாக அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை மிகப்பெரிய ஒரு சாதனையை நாட்டுக்கு வந்து படித்தாங்க. அதே போல புத்தருடைய வாழ்க்கை ஆறு போயிட்டு அந்த ஆணை வந்து இரண்டு பகுதி மக்கள் பயன்படுத்துறாங்க. இப்போ சிந்தனையை நாங்கள் தடுப்போம் இந்தியா பாகிஸ்தான் சிந்தனையை பயன்படுத்துறாங்க. அதே போல இந்த ரூமி அப்படின்ற ஒரு அந்த ஆறு போடும் அந்த அந்த ஆற்று நீரை பயன்படுத்த விரும்புறாங்க. அதுல பிரச்சனை வருது. அதுல பிரச்சனை வரும்போது ஒரு போர் ஏற்படும். அந்த போர் ஏற்படும் பொழுது புத்தர் வந்து சொல்றாரு, அப்போ புத்தரா இருக்கார், அவர் வந்து சொல்றாரு வந்து இந்த போர் கூடாது, அந்த போரை தடுப்பதற்கு அவர் சொல்லியிருக்காரு. அதன் மூலம் அந்த போர் நிறுத்தப்படுகிறது. ஆட்சியின் இரண்டு ஊர்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது. இப்படி எல்லா இடங்களிலுமே வந்து நாம் எங்க நீக்கலையோ அந்த நோய் ஆணித்தரமாக வந்து இந்த இதை வந்து முதல்ல நாம வந்து பின்பற்றோம். நாம் பெரியவர்கள் குழந்தைகளிடம் வந்து நோ சொன்னா அதை படிக்கிறோம் என்ற ஒரு விஷயத்தை நாம பின்பற்றோம். அதன் மூலமாக குழந்தைகளுடைய சுயத்தை நாம் வளர்க்கிறோம். எந்த விதமும் நடக்கும். உங்களுடைய பாப்பா வந்து அவங்க ஆரம்பிச்சதா ஒரு வேலை செய்வாங்க. அவங்களுடைய அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா சொல்ற அவர் தண்ணிங்க இல்ல அடிங்க அப்படியே மிரட்டிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நான் வந்து சரி மிரட்ட சொல்லி அதை தள்ளிதான் போடுவோம். சரி பாப்பாங்க என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு நான் என்ன அப்படின்னா அவர்கள் தவறான செயலை மட்டும் பண்ணாம இருக்கும். அது ஒண்ணுதான். தவறான செயல் பண்ணாலும் சரியான செயல் எது வேணா பண்ணலாம். அவங்களுடைய ஆசையை எப்படி வேணாலும் வெளிப்படுத்தலாம் கவனமா இருக்கும். இதே போலதான் என்னுடைய வகுப்பறையும் அதே மாதிரி எல்லா அவங்க பேசணும், அவங்க பேசுறத வந்து வரவேற்கணும். அதுக்கு முதல்ல காது கொடுத்து கேட்கணும். ஏன்னா இந்த உரையாடல் வகுப்பறை வந்து இல்லை இதான் இப்போ ஆய்வு. ஏன்னா இந்த பாடத்திட்டம் நாளுக்கு நாள் வந்து அதிகமாயிட்டு போகுது. இந்த பாடத்திட்டமும் இந்த பாடத்திட்டத்தின் மீது தேர்வு இந்த உரையாடல் குறைக்கிறது. இது ஒரு பெரிய பிரச்சனை. அப்போ ஒரு குழந்தை மையமான ஒரு வகுப்பறையை உருவாக்கவே முடியவில்லை. அப்படி உருவாக்கினாலும் அதை கல்வியாளர்களுமே கொண்டு போறது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஆரம்பத்தில் மாசம் நமக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆடுவோம் பாடுவோம் சொல்லுவோம். அப்படியே காப்பு வச்சாங்கன்னா பாடத்திட்டு அந்த காப்பு பரிசு முடிஞ்சவுடனே தொடர்ந்து ஆரம்பிச்சு அப்படியே போகும் பரிசு வரும். அப்ப இது எல்லாமே வந்து என்னன்னா குழந்தைகளுடைய அந்த உரையாடல் நேரத்தை குறைக்கிறது. பாடத்தை கற்பிக்கக்கூடிய பாடப்பொருள் எப்படியாவது செயல்படுத்தி எப்படியாவது படிக்க இருக்கு. அடுத்த வருஷம் நம்ம கொண்டு போன நிர்பந்தம் அப்படின்ற நிர்பந்தம் குழந்தைகளுடைய பிரச்சனைகளை நாம் கேட்க முடியும். அவன் பாதிக்கப்பட்டிருப்பான், வீட்டில் பாதிக்கப்பட்டிருப்பான், வெளியில பாதிக்கப்பட்டிருப்பான், இல்லை ஆசிரியர் இருக்கும். இது எல்லாத்தையுமே பாதிக்கப்பட்ட கேட்க முடியாத ஒரு நிலை வந்து என்ன காரணம்? இதுதான் இந்த பிரச்சனைகள், இந்த நெருக்கடிகள். இந்த நெருக்கடிகள் ஒரு குழந்தையிடமிருந்து பெற்றோரை பிடித்து வைக்கிறது. அதே போல ஒரு ஆசிரியரை பிடித்து வைக்கிறது. ஒரு ஆசிரியர் ஒரு குழந்தையை அதிகரிக்க
பெரியவர்களுக்கு முதல்ல அது தெரியும். அப்புறம் குழந்தைகள் படிப்பதற்கு முன்பாக இந்த நூலை பெரியவர்களிடையே கொண்டு போய் சேர்த்து வைக்கிறது முதன்மையான கடமை. நன்றி. வாய்ப்பு. வேற யாராவது படிச்சோம் சொல்லுங்க, இந்த நூல் படிச்சவங்க வேற யாராவது? எப்படிங்க எப்படிங்க? அதுதான். ஆக இந்த நோ சொல்றது அப்படிங்கறது இப்போ அவரு பேசும்போது சொல்லும்போது கூட சொன்னாரு. சாவித்திர தாய் பூலே, மகாத்மா காந்தி அந்த ஒத்துழையாமை இயக்கத்தை கொண்டு வந்த சமயத்துல ஒரு நோ சொன்னதுனாலதான் அந்த ஒத்துழையாமை இயக்கம் அப்படின்ற ஒரு இயக்கமே வந்து தோன்றும். ஒரு நோ சொன்ன புத்தர் ஒரு நோ சொன்னதுனாலதான் அந்த ஒரு போர் வந்து நிறுத்தப்பட்டது. ஆக ஒரு நோ சொன்னதுனால வரலாற்றுல என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத பொறுத்தும் அந்த இதுல போட்டிருந்தாங்க. ஆக இந்த புத்தகம்ன்றது உள்ளபடியே குழந்தைகளுக்காக மட்டும் இல்லை, பெரியவர்களுக்கும் பயன்படும். இன்னும் குறிப்பா சொல்ல போனா சமூகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பிரிவினருக்கும் இது கொண்டு போய் சேர்த்தணும். ஏன்னா இந்த கலாச்சாரத்தை இங்கெல்லாம் வளர்த்தெடுக்கணுமா, குழந்தைகள் மத்தியில வளர்த்தெடுக்கணும், பெற்றோர்கள் மத்தியில வளர்த்தெடுக்கணும், அரசியல் கட்சிகள் இருந்தாங்கன்னா அவங்கள்கிட்ட வளர்த்தெடுக்கணும், பொது அமைப்புகள் இருந்தாங்கன்னா அவர்கள்ட்டையும் சொல்லி வளர்த்தெடுக்கணும். ஆக சகல தரப்பு மக்கள்கிட்டையும் இந்த நூலை கொண்டு போய் சேர்த்தி இந்த மறுத்து பேசக்கூடிய இந்த திறனை வளர்ப்பதற்காக இதனை வந்து என்ன சொல்றதுன்னா, இதை வந்து நம்ம பேசுவதோடு இல்லாமல் படிப்பதோடு இல்லாமல் இதை வந்து வாழ்க்கையில பயன்படுத்தி பார்க்கணும். நிறைய விஷயங்களை இன்னைக்கு வந்து அரசியல் சாசனத்துல அந்த முகப்புரையில சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சுதந்திரம், ஜனநாயகம், இறையாண்மை, குடியரசு, இப்படியான ஒரு 4-5 முக்கியமான கூறுகளை சொல்லுது. அதுல அந்த 5 கூறுகளை நம்ம எவ்வளவு தூரம் புரிஞ்சிருக்கிறோம். அந்த ஜனநாயகம்ன்ற ஒரு வார்த்தை இருக்கு, அந்த வார்த்தையை நம்ம எந்த அளவுக்கு படிச்சு புரிஞ்சிருக்கிறோம். அப்ப இந்த 5 கூறுகளையும் நீங்க முழுமையா புரிஞ்சாலே சமூகத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய இவ்வளவு சிக்கல்கள் இருக்கு. அப்ப அந்த ஜனநாயகம்ன்ற அந்த ஒரு பண்பை நம்ம பேசுறோம், படிக்கிறோம், ஆனா பிராக்டிஸ் பண்ணி பாக்குறோமா, நம்ம பயன்படுத்துறோமா, வீடுகள்ல பயன்படுத்துறோமா? ஆக இந்த மறுத்து பேசக்கூடிய திறன்களை நம்ம வீட்டிலிருந்து சமூகம் வரைக்கும் தினந்தோறும் ஒவ்வொரு செயல்பாடுகள்லையும் நம்ம அதை பயன்படுத்தி பார்க்கறதுக்கு நம்ம தயாராகணும். அதைத்தான் இந்த நூல் வந்து குறிப்பா சொல்லுது. அதுக்கு நிறைய செயல்முறைகளை சொல்லியிருக்கு. அதை படிச்சு பார்க்குற சமயத்துல நம்ம இன்னும் கூடுதலான சில செயல்முறைகளையும் அதை பயன்படுத்தி இதை ஒரு கலாச்சாரமாகவே வளர்த்தெடுக்கிற சமயத்துல நோ சொல்றதுக்கு ஒருத்தர் நோ சொல்லுவாங்க, இன்னொருத்தர் நோ சொல்றதை ஏத்துக்கணும். அப்போ 2 தரப்பையும் உருவாக்குறதுக்கு ஒட்டுமொத்த சமூகத்தையும் நம்ம தயார்படுத்துறதுக்காக நம்ம வந்து இந்த நூல் வந்து அனைவருக்கும் கொண்டு போய் சேர்த்த வேண்டிய ஒரு கடமை இருக்குது. அந்த வகையில உள்ளபடியே 2 பேருமே, தோழர் முத்துக்கண்ணன், தோழர் முத்துக்குமாரி 2 பேரும் மிகுந்த சிரத்தை எடுத்து இதை வந்து செஞ்சிருக்காங்க. சிரத்தை எடுத்து செஞ்சது மட்டும் இல்லை, இதை வந்து குழந்தைகிட்ட கொண்டு போயிட்டு இது எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கு, பெற்றோர்களுக்கு இது எந்த அளவுல வந்து போய் சேர்ந்திருக்குதுன்னு சொல்லிட்டு தினந்தோறும் அவங்க பிராக்டிஸ் பண்ணியும் பாக்குறாங்க. அந்த வகையில அவர்கள் இருவரையும் நம்ம எல்லோரும் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நூலை வெளிக்கொண்டு வந்த வெளியீட்டிற்கும் இந்த சமயத்துல நம்ம மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறோம்.